என்ன உன்னை வந்து பார்க்க சொல்றியா? ஜனனி, இப்போ இந்த இடத்துக்கு உன்னை எப்படி வர வைக்கிறேன் பார். ஏய் உனக்கு தான் ஃபோன். நான் பசுபதி பேசுறேன். தெரியல? கராத்தே மாஸ்டர் கந்தனோட அண்ணன். தேங்க்யூ. ஹேவ் a drink. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் தம்பி கந்தன் கிட்ட ஃபோன் கொடுங்க. என்னது? மாஸ்டர் துபாய் வந்திருக்காரா? ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒண்ணா துபாய் வந்துட்டு இப்போ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓவரா பேசுனீங்கன்னா எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ, உங்க அப்பா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நானே துபாய்க்கு வந்தேன். முக்கியமா உங்க கூட இருக்கானே என் தம்பி கந்தன், அவன் அடிச்சு இந்தியா கூட்டு போறதா என்னோட வேலை. ப்ளீஸ் அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க. யோ, ஒரு தடவை சொன்னா நம்ப மாட்டேன். இல்ல இல்ல இல்ல. மறுபடியும் அவன்தான். ஹலோ. ஷோ, அவர் வர மாட்டாரா? நானே ஏங்கிட்டு இருக்கேன். என் ஃபீலிங்ஸ் புரியாம ஏன் இப்படி வெறுப்பேத்துற? உன் மாஸ்டர் கந்தன் உண்மையான ஆம்பளையா இருந்தா நான் துபாய் பார்க் ரெஜிஸ்ட்ல ரூம் நம்பர் 1029ல இருக்கேன். அவனை வர சொல்லு. நீ வேற டார்ச்சர். மிஸ்டர் பசுபதி, உங்களுக்கு அறிவில்ல? உனக்கு தான் அறிவில்லை. ஜனனி, நான் மாஸ்டர் கந்தன் பேசுறேன். மாஸ்டர் எங்க இருக்கீங்க? நான் துபாயில பார்க் ரெஜிஸ்ட்ல ரூம் நம்பர் 1028ல இருக்கேன். ஐயோ நோ. என்ன, உனக்கு இந்த ரூம் நம்பர் பிடிக்கலையா? நான் வேணா பக்கத்து ரூம் போயிட்டுமா? பக்கத்து ரூம்ல தான் உங்க அண்ணன் பசுபதி இருக்கான். பசுபதியா? அவன் ஏன் இங்க வந்தான்? ஐயோ, அது ஒரு பெரிய கதை. கந்தா, ஏ பசுபதி, நீ என்னடா பண்ற? ஹேய், ஏன்டா அடிக்கிற? ஏய், மாஸ்டர் அடிக்கிறடா. ஏய், அண்ணன் பாக்குறேன். ஏய், ஏய், ஐயோ, ஏய், ஏன்டா? ஏய், ஏய், அவ்வளவுதானா நீ? மாஸ்டர், என்ன மாஸ்டர் நீங்க? அன்னைக்கு அத்தனை ரவுடிங்ல போட்டு வறுத்தெடுத்தீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே உங்க அடிய பார்த்து மிரண்டுட்டாரு. உங்க அண்ணன் ஒரு சரியான சாம்பார். அவனை ஈஸியா போட்டு தள்ளுறத விட்டுட்டு நீங்க என்னடானா? ஜனனி, எங்க அண்ணன் என்ன சாதாரண கயிறுல கட்டல, பாச கயிறுல கட்டிட்டான். அது உங்களுக்கு சொன்னா புரியாது. தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாத. கையில கயிறு மாஸ்டர். எஸ் மாஸ்டர். துபாய் வந்துட்டு இன்னும் ஒரு ஓட்டம் கூட பார்க்கல. அட்லீஸ்ட் நீ ஏச்சு பார்த்த? இங்கேயும் யாரும் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது? வேற யாரு? உங்க அப்பா தான். ஐயோ, அவருக்கு உங்க நம்பர் எப்படி கிடைச்சது? அவசரத்துல அண்ணன் போன் எடுத்துட்டேன். ஆளுதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னா போன் கூடவா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சுப்பீங்க? போன் எடுக்கலன்னா எங்க அப்பா சந்தேகப்படுவாரு. எடுத்து பசுபதி மாதிரி பேசுங்க. சாரி ஜோனு, எனக்கு போய் பேச வராது. எனக்கு வரும். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. பசுபதி, என்னாச்சு? சார், நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். உங்க டாக்டர் அந்த பூனை கண்ணனும் ஒரு நிமிஷம் கூட மீட் பண்ணல சார். அப்படியா? நீ கேர்ஃபுல்லா இருப்பா. அந்த பூனை கண்ண இருக்கானே, திருட்டு ராஸ்கல், கெட்ட படவா. அவன் மூஞ்சியும் முகரையும் பாரு. நீ என்ன மாதிரி ஷார்ப் இல்ல லெகலி. உன்னை ஏமாத்திட்டு போறான். அது நான் உங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சார். எப்ப நான் உங்களை லைஃப்ல பார்த்தனோ அன்னைக்கு நான் ஷார்ப் ஆயிட்டேன். நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் ஏமாத்த முடியாது சார். எப்படியா அந்த பூனை கண்ணை கண்டுபிடிச்சி அவன் கை காலை உடைச்சி இந்தியா கொண்டு வரது உங்க மேல சத்தியம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ அம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். நீ சென்னை வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார், பாய். அவர் ஷார்ப்புன்னு சும்மா சொன்னேன். எப்பா சிவகுருநாதா, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். ஏண்டா, அன்னைக்கு பசுபதி தங்கச்சிக்கு சொந்தக்கார பையனை சம்மந்தம் பேச போனீங்களே, என்னாச்சு? எந்த பசுபதி, எந்த பொண்ணு? அது சரியா வரலப்பா. ஏன்? எம்பிஏ படிச்ச மாப்பிளைக்கு என்ன வேல்யூன்னு உனக்கே தெரியும். பொண்ணோட அண்ணனால செய்ய முடியல, விட்டாச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற பசுபதியோட நிலைமை வேற, நாளைக்கு அவன் ரேஞ்சே வேற. ஒரு நாள் அப்படி என்ன மாற்றம்? என் கம்பெனில மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கிறவனை மாப்பிளையா ப்ரமோட் பண்ண போறேன். நிஜமாவே சொல்றியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாப்பிள, ஜனனிக்கு இதுல இஷ்டமா இல்லையான்னு கேட்க வேண்டாமா? நான் பார்த்த மாப்பிளையே என் பேச்சு கேட்கறான்னா என் பொண்ணும் அப்படிதான் இருக்கணும். இந்த இளம் பெண்களை கெடுக்கிறதே இந்த பெருசுங்க தான். அதை விட நான் இன்னைக்கே வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சம்பந்தம் பேச போறேன். நீயும் வாயே, அந்த தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். இல்லப்பா, இன்னைக்கு நான் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமை, இன்னொரு நாளைக்கு போலாமே. நாளும் கோலும் நல்லவருக்கு இல்லை. டேஞ்சர். நானும் சிவகுருநாதனும் கல்யாண விஷயம் பேசுறக்கா வீட்டுக்கு வந்து விட்டுக்கோம். உடனே அம்மா ரெடி பண்ணி வை. இத வந்துட்டப்பா. நீங்க கராத்தேல தான் எனக்கு மாஸ்டர். பொய் சொல்றதுல நான் தான் உங்களுக்கு மாஸ்டர். எப்படி கலக்குனேன் பாத்தீங்களா?
ஜென்னி ஒரே நிமிஷம் இங்க வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே. வழக்கமா எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசி பழக்கம் இல்ல, தெரியாது. ஆமாமா. என் பொண்ணுக்கு உங்க பையனை சம்பந்தம் பேச வந்திருக்கேன். எந்த பையன்னு பாக்குறீங்களா? வேற யாரு? பசுபதி. பசுபதி எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா என் பொண்ணு நல்லா இருப்பா. என்ன சொல்றீங்க? புரியுது புரியுது புரியுது. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க, அவ்வளவுதானே? கவலையை விடுங்க. அன்னைக்கு கவிதாவை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளையோட மாமாவை கையோட கூட்டு வந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நல்ல ஃப்ரெண்டு, என் பேச்ச மீற மாட்டா. நீங்க பசுபதியோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க. பொண்ணோட கல்யாணத்தை நானே செலவு பண்ணி ஜாம் ஜாமன் நடத்தி விட்டுறேன். என்னம்மா ஏண்டா சொல்ல? முடியாது. ஏன் முடியாது? உங்க அண்ணனை விட உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ள நல்லவன் தான். 10 பைசா செலவு இல்லாம கல்யாணம் வைக்கின்றாரு, வேணான்ற. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீயுமா? யாருமா அது? மை நேம் இஸ் மனோ. நான் கட்டிக்கிட்டா இவரை தான் கட்டிப்பேன். போய் இவனையா? இதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன். அப்படி என்னையும் மீறி நீ கல்யாணம் பண்ணினா உன்னை கொண்டுட்டு நானே தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? யார் நீ? சொல்லியா? டேய் பொறுக்கி ராஸ்கல் மனோ, என்ன யாருன்னு கேக்குற? என்ன யாருன்னு தெரியாதா உனக்கு? டெல்மி. டெல்மியா? டெல்மி சொல்லு. சார் முன்னாடி நீ இவளுக்கு who are you man? Why the silence? The eliminate-யா? நான் யாரு எனக்கேதும் தெரியலையே, நான் யாரு எனக்கேதும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழியிலையே. 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் கருணை கடல் மெர்சி மெரீனா இவங்களே எங்க காதல ஒத்துக்கிட்டு சும்மா இருக்கும்போது நீ என்னடா சுண்டக்கா? என்னடா? ஆமாயா. டேய் அவ சும்மா இருப்பாடா. ஆனா என்னால இருக்க முடியுமா? இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் கூலா இருக்கணும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்பா அவங்க பெரியவங்க விரதத்துல இருக்காங்க, பேச முடியல. அதுக்கு வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுற நீ? சார் நான் உங்க பொண்ணு மாதிரி. ஐயோ பொண்ணு மாதிரி இல்லம்மா, பொண்ணே தான். அந்த தப்பு தான் நீயும் பண்ணிருக்க. ஏமா இந்த காதல்ங்கிறது ஒருத்த மேல வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன இளவையோ பாக்குறீங்க, மூஞ்சிய பார்க்க மாட்டீங்களா? ஹலோ, கருப்பா போச்சு. இந்த தாறு இருக்கே, தாறு பயங்கர கருப்பா இருக்கும், தொட்டா ஒட்டிக்கு. அதுக்காக ரோட்ல கொட்டா முட்டம்னு வைங்க, லைஃப்ல அலுங்காம குலுங்காம ஸ்மூத்தா சவாரி செய்ய முடியாது. ஏன்பா இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இருக்கே சார், இருக்கே. எப்படி? உங்க பொண்ணு பசுபதி லைஃப்ல ஸ்மூத்தா சவாரி செய்யணும்னா நீங்க இந்த தார இந்த வீட்ல ஊத்திய சார். நீ இதை ஒத்துக்கிறாத. உன் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றக்காக இந்த பொண்ணு வாழ்க்கை கெடுத்தாத. இரியா ஏன்பா இந்த விஷயம் உங்க வீட்ல தெரியுமா? ஐயோ இதுக்கு நீ உடனே இருக்காத. பெரிய மனுஷன் செய்யற வேலையாது. ஒரு நிமிஷம் நான் வந்துறேன். நீ வா. எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு நான் சொல்றது வண்டி திருமணத்துக்கு பிள்ளையார் பண்ணாத ஹெல்ப்பாடா. இது பாரு, அந்த கராட்டக்காரனும் என் பொண்ணு ஊருக்கு வரதுக்குள்ள என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ அனாவசரமா பேசி குழப்பாத. நீ கிளம்பு முதல்ல. ஏன்பா தம்பி, உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உடனடியா வர சொல்ல.